நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் பண்ணணும், எல்லாமே ஓகே தான். ஆனா மன ரீதியா இப்ப நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்த நீங்க வந்து என்னன்னா புரிஞ்சுக்கணும். இதை நிறைய பேர் வந்து என்னன்னா சொன்னதே கிடையாது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து நீங்களுமே உங்களோட மனநிலையை வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலையுமே வந்து என்னன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ ஏன் வந்து வெயிட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் என்னோட கைடன்ஸ்ல வந்து நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட 30 days சேலஞ்ச் வந்து நான் ஜாயின் பண்ணுங்க. நான் உங்களோட வெயிட் லாஸ்க்கு உங்க கூட இருந்து ஹெல்ப் பண்ணி நீங்க ஐடியல் வெயிட் ரீச் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றேன். ஸோ எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன், நீங்க மெசேஜ் வந்து பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் மன ரீதியாக நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க சாப்பிட்றது வந்து எமோஷனல் ஆகி வந்து என்ன சாப்பிட்றீங்களா இல்லைனா வந்து உண்மையாவே பசிச்சு சாப்பிட்றீங்களா அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. நார்மலாவே ஒரு நாளைக்கு கரெக்டாக நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா 3 வேளை எல்லாருக்குமே வந்து என்ன பசிக்கும். இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா சிலர்லாம் 2 வேளை தான் வந்து என்ன சாப்பிடுவாங்க. உண்மையாவே அது அவங்களுக்கு கரெக்டாக வந்து என்ன இருக்கும். ஆனா இந்த சும்மா வந்து என்னன்னா சாப்பிட்டுட்டே வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்க எமோஷனலா வந்து என்னன்னா வீக்கா வந்திருக்கீங்க. அப்ப அந்த எமோஷனலா எது உங்களை வீக் பண்ணுது, என்ன பண்றதுனால நீங்க எல்லா விஷயத்தையுமே வந்து என்னன்னா சாப்பிட்றீங்க, அதுவும் சும்மா வந்து என்னன்னா சாப்பிட்றீங்க அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து என்னன்னா இருக்கும். அதை சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாம சாப்பிட்றது எல்லாமே வந்து கட் பண்ண ஆயிடும். அப்போது உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். செகண்ட், நீங்க மன ரீதியா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எதனா ஒண்ணு சாப்பிடும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சும்மா ஒரு நாள் தானே, ஒன்னே ஒண்ணு தானே, சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி நினைச்சு சாப்பிட்றவங்க எதனா ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டாலோ இல்ல எதனா ஒரு விஷயங்கள் வந்து நல்ல சூப்பரா நீட்டா ஹெல்த்தியா வந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்னா ஏன் எனக்கு வந்து வெயிட் குறையல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டேவே வந்து என்ன கேட்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் சாப்பிட்டா ஃபேட்லாம் ஏறாது அப்படின்னு நினைச்சு தானே சாப்பிட்றீங்க. அப்போ ஒரு நாள் நீங்க வந்து நல்லா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா எப்படி வெயிட் குறையும்? அப்படிலாம் வந்து என்னன்னா குறையாது. வெயிட் ஏறுறது எப்படி ஒரு ப்ராசஸோ அதே மாதிரி வெயிட் குறையிறதுமே வந்து என்னன்னா ப்ராசஸ். இது மாற்றவே வந்து என்னன்னா முடியாது. அப்போ இந்த 2 விஷயத்தையுமே ஈக்குவலாக வந்து என்னன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எப்பப்பெல்லாம் வந்து ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து சாப்பிடும்போது வெயிட் ஏறாதுன்னு வந்து என்னன்னா நினைக்கக்கூடாது. அது எப்பப்பெல்லாம் வந்து நீங்க கரெக்டாக சாப்பிட்றீங்களோ அப்பெல்லாம் வந்து என்னன்னா வெயிட் குறைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. எது பண்ணாலும் கரெக்டாக வந்து என்ன பண்ணணும், அப்பதான் வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். தேர்டு, மன ரீதியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி, அது ஹாப்பியா இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து சேடா இருந்தாலும் சரி, அதை சாப்பாட்டு மூலியமா நீங்க வந்து பண்ணும்போது ஈஸியா உங்களோட உடம்புல டோபமைன் வந்து செக்ரேட் வந்து ஆயிடும். இப்படி செக்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க ரொம்ப ஹாப்பியா வந்து ஆயிடுவீங்க, ஒரு பிளஷரா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனா அந்த மாதிரி வந்து நீங்க பண்ணாம வெயிட் லாஸ் பண்றப்ப உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அந்த ப்ராசஸை வந்து நீங்க என்ஜாய் வந்து பண்ணுங்க. ஏன்னா உங்களோட பிரெயின் நீங்க பண்ற விஷயத்த நம்பணும். அப்படி நம்பினா மட்டும்தான் அது ப்ராப்பரா வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து கொண்டு போகும். நீங்க உங்களோட ப்ராசஸை வந்து நம்பவே இல்லை, எதனா ஒரு விஷயங்கள் நடக்கும்போது ஹாப்பியாவோ சேடாவோ எதனா இருக்கும்போது நீங்க தேவையில்லாத விஷயங்களை சாப்பிட்டு அந்த ஆசையை வந்து வேற மாதிரி நீங்க மாத்திக்கிறீங்க அப்படின்னா அது உங்களோட வெயிட் லாஸ் பண்ணா சப்போர்ட்ஃபுல்லா வந்து இருக்காது. அப்ப சாப்பிட்ற விஷயத்துல ஏதோ ஒண்ணு பண்ணி உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ற ப்ராசஸை வந்து பார்த்து அதுல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுற மாதிரி எதனா ஒரு விஷயங்கள் பண்ணீங்கன்னா அது உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபோர்த், நீங்க மன ரீதியா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப வெயிட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் நீங்க எப்படி அதை வந்து மாத்திக்கோங்க அப்படின்னா, நான் வந்து ஹெல்த்தியா இருக்க போறேன், இப்போ ஹெல்த்தியா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னோட உடம்ப வந்து டேக் கேர் பண்றேன், நான் அதை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே ஒரு ஹெல்த்தியான ஹேபிட்டுக்கு மாற போறீங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்பணும். இந்த மாதிரி நான் வந்து வெயிட் குறைக்க போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது ஏதோ தமிழ் பேசிட்டு இருக்கவங்கள வந்து இங்கிலீஷ் பேசுற மாதிரி உங்களோட உடம்பு வந்து பார்த்து பயந்து சில விஷயங்களை வந்து பண்ணவே வந்து உங்களை விடவே விடாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், உங்களோட மைண்டுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா நீங்க ஹெல்த்தியா இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டா உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க ஹெல்த்தியா எப்பயுமே இருக்கிறதுக்கும் சப்போர்ட் வந்து பண்ணணும். ஃபிஃப்த், மன ரீதியா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்ப வெயிட் லாஸ் வந்து பண்ணும்போது நிறைய பேர் அவங்க உடம்பு வந்து ரொம்ப கஷ்டப்படுத்த போறோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு வந்து பண்றாங்க. அப்படி ஆக்சுவலா பண்ணும்போது உங்களால வெயிட் லாஸே வந்து பண்ண முடியாது. உங்களோட மைண்டை நம்ப வைக்கணும். அதாவது நான் இப்போ என்னோட உடம்ப வந்து
மாத்த போறேன், நான் இப்படி இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கல, நான் இதுல இருந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணுமோ அதை நான் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க வந்து என்னன்னா உங்களோட மைண்டை நம்ப வச்சுட்டீங்க அப்படின்னா அது நீங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கும் டயட் இருக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். இதுவே உங்களோட உடம்பு நீங்க கஷ்டப்படுத்துற மாதிரி நீங்க எதனா பண்ணீங்கன்னா, எக்ஸசைஸ் பண்றப்போ உடம்பு வலிச்ச உடனே இதுக்குதான் வந்து பண்ணவே கூடாது, நம்ம பேசாம வெயிட்டாவே வந்து என்னன்னா இருந்துடலாமா, அதே மாதிரி சாப்பிடும் போதும் இதெல்லாம் வந்து என்னன்னா நான் சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைக்கணுமா, பேசாம நான் சாப்பிட்டுக்கிட்டே வந்து என்னன்னா இருந்துடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தேவையில்லாம உங்களோட மைண்ட் வந்து யோசிக்கும். ஸோ இந்த 5 விஷயத்தை மட்டும் மன ரீதியாக நீங்க வந்து சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களாலையுமே வந்து என்னன்னா வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றது தான். அதில் நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கலாம். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.